அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ஜூலையில் டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்ற காணொலியில் அது ரிலேட்டடாக ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இந்த கான்செப்டை பற்றி பார்த்தோம். அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரிப்ரேஷனை டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ்க்கு எப்படி நம்ம ஒரு ப்ரிப்ரேஷனை கொண்டு போகலாம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ அந்த காணொலிக்கு உங்கள்கிட்ட இருந்து நிறைய ஒரு வரவேற்பு இருந்தது. ஸோ அதுவும் எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தமிழ் பேப்பர் நிறைய பேருக்கு தமிழ்னாலே தகராறாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பணி செய்கிறவங்க கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும். வேற்று மாநிலத்தில் உள்ளவங்க இங்கே ஒரு டீச்சிங் பொசிஷன்லையோ தமிழ் தெரியாமல் இருக்கும் போது அது கொஞ்சம் நமக்கு மாணவர்களுக்கு சரியான வகையில் நமக்கு கைட் பண்ண முடியாது. ஸோ அந்த நோக்கத்தோட தமிழ்நாடோட எல்லா சர்வீசஸ்லையும் தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த ஜென்ரல் பேப்பர் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களோட டிஆர்பியில் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இந்த கட்டாய தமிழை கொண்டு வந்திருக்காங்க, ஜென்ரல் தமிழ். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் எக்ஸாமுக்கும் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் எக்ஸாமுக்கும் இந்த கட்டாய தமிழ்ன்றது ஒரு பேப்பராக இருக்குது. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் 50 மார்க்குக்கு உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பேப்பரில் உங்களுக்கு அந்த தமிழ் வரும் வித் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் ஆல்சோ ஜிகே. இது கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாத்துலேயுமே கொஷின்ஸ் வரும். ஸோ இது ரிலேட்டடான 2-3 காணொலி நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஜென்ரல் தமிழ், அதாவது பொது தமிழ், அந்த பொது தமிழுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சில மெட்டீரியல்ஸ், இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசின் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை சார்பாக ஒரு வர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் மெய்நிகர் கற்றல் தளம். ஸோ அதில் நிறைய தமிழ்நாடோட டிஆர்பி கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நிறைய லேர்னிங் மெட்டீரியல் இருக்குது. நீங்கள் அதில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நிறைய மெட்டீரியல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலேயே சில டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை மாதிரி சில நல்ல ஃபெசிலிட்டிஸை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுக்கலாம். இந்த மெய்நிகர் கற்றல் தளம் வர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் நடத்துகிற நிறைய டிஆர்பி குரூப் எக்ஸாம்ஸுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் டிஆர்பி எக்ஸாமுக்கு அந்த தளத்திலேருந்து பொது தமிழுக்கு அவங்க கொடுத்துருக்கிற மெட்டீரியல் இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளுடைய டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு 10th லெவல் தமிழ் தான் உங்களுக்கு வரும். மோஸ்ட்லி எல்லா குரூப் எக்ஸாம்ஸ்க்கும் அதே மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் எக்ஸாமுக்கும் அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற இந்த பயிற்சி ஏடுகளை நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல்ஸாக இருக்குது. அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் பேப்பர் ஜென்ரல் தமிழ் இல்லை பொது தமிழ் இல்லை கட்டாய தமிழ், நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்கள், அந்த தமிழ் பேப்பரில் இருக்கிற நிறைய கொஷின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜென்ரல் தமிழில் நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஐம்பெருங்காப்பியங்கள், அதே மாதிரி பேசிக்கான தமிழ் இலக்கணம், அதே மாதிரி பாடல்கள், அதே மாதிரி சிற்றிலக்கிய வகைகள், அதே மாதிரி மாடர்ன் லிட்ரேச்சர், தற்கால இலக்கியங்கள், இது எல்லாமே அந்த மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியலில் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்ம ஒரு கிறிஸ்பாக படிக்கணும் அப்படின்னா, ஒரு சுருக்கமாக எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்னா இந்த தளத்தோட மெட்டீரியல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்க அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம கூகுளில் போயிட்டு தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிறது தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ், டைரக்டரேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், இவங்களோட போர்ட்டல் ஃபஸ்ட்டே லிஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ஒரு நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அஸ் எ கேண்டிடேட் வரும். இங்கே போயிட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களுடைய நேமு,
ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அது மாதிரி ஆதார் ஐடி, அதே மாதிரி சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அதை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி அதனுடைய பாடத்திட்டம் என்ன, இதை மாதிரி வந்து நிறைய உங்களுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி வினாத்தாள்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிசி குரூப்ஸோட ஏற்கனவே இப்போ ப்ரீவியஸ் இயர்ஸ் நடந்த கொஷின் பேப்பரும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜென்ரல் தமிழ் மெட்டீரியலை வந்து இந்த குரூப் 4 இந்த குரூப் 4க்கு நடந்த எக்ஸாம்ஸில் உள்ள மெட்டீரியலை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண யூஸராக இருந்தால் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடி கொடுத்துட்டு அதே மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்ட், கேப்ஷா இங்கே என்ன டிஸ்பிளே ஆகுதோ அதை கொடுத்துருங்க. ஸோ இதை லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேரியர் சர்வீசஸோட போயிடும். இந்த கேரியர் சர்வீஸோட டேஷ்போர்டுகளை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே வந்து எந்தெந்த எக்ஸாமுக்கு என்ரோல் பண்ணியிருக்கீங்க, இதை மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய உங்களுடைய ஆக்டிவிட்டி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து எதில் வந்து இந்த பொது தமிழ் பாடக்குறிப்புகளில் வச்சுருக்கேன் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 விஏஓ இந்த எக்ஸாமில் பொது தமிழ் பாடக்குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை கூட இதுலேருந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் பொதுத்தமிழ் பாடக்குறிப்புகளை வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்துட்டு இதில் வந்து கிளிக் ஹியர் டு ஸ்டடி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்கு போகும். நீங்கள் ஆன்லைன்லேயும் படிச்சுக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணியும் படிச்சுக்கலாம். ஸோ கிளிக் ஹியர் டு ஸ்டடி இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொதுத்தமிழுக்கான ஒரு 10 சாப்டர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 சாப்டரில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 10 சாப்டருக்கான கண்டென்ட்டை வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் சாப்டர்னு இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் சாப்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அப்படியே படிச்சுக்கலாம். அப்படி இல்லை பிடிஎஃபாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் சாப்டர் இ கண்டென்ட் 1ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பொதுத்தமிழ் சாப்டர் 1 வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை படிச்சுட்டு சில இதுக்கு வந்து இவங்க அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சில இதுக்கு அசஸ்மெண்ட் கொடுக்கல. இந்த இவங்களோட மெட்டீரியலை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி கூட இதிலே வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். இது பெரும்பாலும் நிறைய இதுக்கு வந்து டெஸ்ட் வந்து எனேபிள் ஆகலை. பட் உங்களுக்கு வந்து ஆனால் வந்து எது கிடைக்குது அப்படின்னா இந்த சாப்டர் இ கண்டென்ட் வந்து கிடைக்குது. ஸோ அதை வச்சு நம்ம தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கோ டு நெக்ஸ்ட் சாப்டர் இருக்க ஒரு பட்டன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சாப்டரோட இண்டெக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதில் போயிட்டு கூட நீங்கள் வந்து ஒன்றா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்த சாப்டரை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் டவுன்லோட் பண்ண இந்த பொதுத்தமிழுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 10 சாப்டர் இருக்குது. ஸோ இந்த 10 சாப்டரையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து நமக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பொதுத்தமிழ் ஃபஸ்ட்டு சாப்டரு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ திருக்குறளை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து நம்ம ஏற்கனவே 10th லெவலில் படித்தது தான். ஸோ அதுவே வந்து நம்ம வந்து இதை மாதிரி ஒரு மெட்டீரியலாக அவங்க கொடுக்குறப்ப வந்து நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா இது வந்து படிக்கிறதுக்கு நமக்கு நல்லா வசதியாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் பற்றின விஷயங்கள், திருக்குறளை நம்ம வந்து திருக்கூட்டல் குறள்னு
நம்ம வந்து பிரிக்கலாம். அது மாதிரி 2 அடிகளான குறள் வெண்பாக்களால் ஆனது. நமக்கு தெரியும் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அதே மாதிரி திருக்குறள்கள் எப்படி வந்து பிரிக்கப்பட்டிருக்கு, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், திருக்குறளோட அதிகாரங்கள் எத்தனை, அதே மாதிரி வந்து எத்தனை குறள்கள் இருக்கு, அதே மாதிரி திருக்குறள்ல 10 அதிகார பெயர்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளன. இதெல்லாம் உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கேட்கலாம். அதே மாதிரி வந்து திருக்குறள் வந்து 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அதே மாதிரி உலக மொழிகளில் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து திருக்குறள். 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது மாதிரி திருக்குறளோட பெருமைகள், முதல்ல பதிப்பிச்ச வேர்ஷன் வந்து திருக்குறள் வந்து 1812 நமக்கு வந்து இதை பதிப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு பெயர்கள், திருக்குறளுக்கான சிறப்பு பெயர்கள் உலக பொதுமறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கேட்கலாம். அதே மாதிரி திருவள்ளுவ மாலைன்றது திருக்குறளோட பெருமையை வந்து பேசுகிற ஒரு நூல். இதுக்கு யார் யார் உரை எழுதியிருக்காங்க, அதில் சிறந்த உரை வந்து பரிமேலழகர் உரை. அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குது, பொருட்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குது, இன்பத்துப்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மர் யாருன்றதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். இதில் ஒரு 18 பேஜ் இருக்குது. இதில் வந்து திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுறாங்க, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸில் வரக்கூடிய கொஷின் தான் தமிழில், கட்டாய தமிழில். அதே மாதிரி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, ரஷ்ய நாட்டில் வந்து அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் உள் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது. அதே மாதிரி இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி வந்து திருக்குறளோட பெருமைகளை பல கவிஞர்கள் பாடியிருக்காங்க. அதில் ஏதாவது லைன் கொடுத்து இந்த லைனை பாடியவர் யாருன்னு கூட உங்களுக்கு கொஷின் வரலாம். அதுமாரி திருக்குறள் வந்து 7 சீர்களால் அமைந்த வெண்பா, இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவ மாலையை இயற்றிய ஆசிரியர் குறிப்பு கபிலர் எழுதியிருக்காரு, கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அதனுடைய நூல் குறிப்புகள் இதை மாதிரி நிறைய இருக்குது திருக்குறளை பற்றி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3rd பேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 தொகை நூல்களை பற்றி கொடுத்துருக்காங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை. ஸோ உங்களுக்கு 8 தொகை நூல்கள் என்னென்னா இந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி நற்றிணையில் எத்தனை பாடல் இருக்குது, எத்தனை அடிகளை கொண்டது, அது அகம் பற்றி பேசுகிறதா இல்லை புறம் பற்றி பேசுகிறதா, அகம் புறம் பற்றி பேசுகிறதான்னு கொடுத்துருக்காங்க. தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாரு, இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தொகுத்தவர் தொகுப்பித்தவர்னு கொடுத்துருக்காங்க. தொகுத்தருமன்றது எந்த புலவர் தொகுத்தார் அப்படின்றது தொகுத்தவர். தொகுப்பித்தவர் வந்து யாரோட தூண்டுதலால் அது தொகுக்கப்பட்டது, அவர் தான். பெரும்பாலும் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்களாக தான் இருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர்கள் யாரு, தெய்வம், அந்த நூல் வந்து எந்த தெய்வத்தை பற்றி பேசுகிறது, இதை மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டேபுலர் காலம்ல கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக படிக்க முடியும். அதே மாதிரி இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கொஸ்டினும் வரும். நற்றிணையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பன்னாடு தந்த பாண்டியன்மாறன் வழுதி. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகம்புறம் பற்றி பேசுறது பார்த்தீங்கன்னா பரிபாடல் மட்டும்தான். அகத்தை பற்றியும் புறத்தை பற்றியும் பாடுறது பரிபாடல் மட்டும்தான். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு அடிகளும் கொடுத்துருக்காங்க. நற்றிணையில் எத்தனை அடிகள் இருக்குது, எத்தனை பாடல்கள் நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது, இது எல்லாமே வந்து இதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலேருந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரும்போது நீங்கள் வந்து இதை அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி புலவர் பெயர் வந்து எப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலவர்களோட பெயர்கள் வந்து சரியாக நமக்கு கிடைக்காததுனால நற்றிணையை எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க, இதில் உள்ள பாடல்களை எல்லாமே தொகுப்பு தானே, 175 புலவர்கள் பாடிய தொகுப்பு தான் நற்றிணை. ஸோ இது எல்லாமே வந்து புலவர் பெயர் இருக்காது, ஆனால் வந்து எத்தனை புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க அப்படின்றது இருக்கும். ஸோ இது கூட உங்களுக்கு வந்து கொஷினாக கேட்கலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 பாட்டு பற்றிய ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. திருமுருகாட்டுப்படை, அதை பாடிய புலவர் யார், பாடப்பட்ட தலைவன் யார், அதில் எத்தனை அடிகள் இருக்குது, இது எல்லாமே கொஷின் வர்றது தான். சிறுபானாற்றுப்படையை பாடிய புலவர் வந்து நல்லூர் நத்தத்தனார். அது வந்து தலைவன் வந்து நல்லியக்கோடனுக்காக பாடப்பட்டது, தலைவனாக வைத்து. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. குறிஞ்சிப்பாட்டு கபிலர், பாட்டுடை தலைவன் வந்து ஆரிய அரசன் பிரகதத்தன்.
இதை மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நம்ம என்ன படிச்சுக்கலாம் அப்படின்னா 10 பாட்டை பற்றிய அத்தனை விஷயங்களையும் நம்ம வந்து படிச்சுக்கலாம். அதேமாதிரி காப்பிய இலக்கியத்தோட தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பிய இலக்கணத்தை பற்றி கூறுற நூல் வந்து தண்டி அலங்காரம். இது நிறைய உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸில் வரக்கூடிய கொஷின். அதே மாதிரி காப்பியத்தை வந்து பெருங்காப்பியம், சிறுகாப்பியம், இது கொடுப்ப இதை இது இதை 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 வச்சு ரெண்டாக வந்து நம்ம வந்து காப்பியங்களை இரு வகையாக பிரிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு இந்த நாற்பொருளையும் பேசுவது வந்து பெருங்காப்பியம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த நான்கில் ஏதாவது ஒன்றோ பலவோ மட்டும் இருந்தால் அது சிறுகாப்பியம். இந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் வரும். அதே மாதிரி ஐம்பெருங்காப்பியங்களை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற தொடரை முதலில் கூறியவர் வந்து மயிலைநாதர். நன்னூலில் 387வது பாடலில் அந்த உரையில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரம் அந்த ஐம்பெருங்காப்பியங்களை எழுதுனது யார் யாரெல்லாம் அப்படின்றத ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இரட்டை காப்பியம் நமக்கு தெரியும். சமண காப்பியங்கள் இதில் எது, இதை கொடுத்து கேட்கலாம். இதில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐம்பெருங்காப்பியங்களை ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அது வந்து அதில் எது சமண காப்பியம் அப்படின்னு கேட்கலாம், எது பௌத்த காப்பியம் அப்படின்றது கேட்கலாம். மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த காப்பியங்கள். குண்டலகேசிக்கு எதிராக செய்யப்பட்ட நூல் தான் நீலகேசி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் கொடுத்துருக்காங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை. அதே மாதிரி இது எந்த பொருளை பற்றி பேசுறது, அறம் பற்றி பேசுறது தான் இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள். அதே மாதிரி வந்து இதில் பாடல் எத்தனை இருக்குது, இந்த நாலடியாரை பாடிய அந்த பாடல்களை பாடியவர்களோட ஆசிரியர் பெயர்களும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அட்டவணை வடிவில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற நூல்களும் ஆசிரியர்களும், இது எல்லாமே நம்ம வந்து படித்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு பேப்பர் தமிழை வந்து நீங்கள் நல்லா அட்டன் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அதே மாதிரி பக்தி இலக்கியங்கள், 4000 திவ்ய பிரபந்தம் அது பற்றி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு தமிழில் வந்து ஈஸியாக நீங்கள் படிக்கிறதுக்குரிய விஷயங்களை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள் யார் பாடியது அதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ கந்தபுராணத்தை பாடியவர் வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார். இது மாதிரி இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படிச்சுக்கணும், வேறு வழி இல்லை. எல்லாத்தையும் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, எது வேணாலும் உங்களுக்கு வந்து கொஷின் வரலாம். அதேமாதிரி தமிழ் இலக்கணத்தை பற்றியும் கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கணத்தை பற்றி நிறையவே வந்து மெட்டீரியல்ஸ் வந்து இந்த போர்ட்டலில் இருக்குது. இலக்கணம் எத்தனை வகைப்படும், அதோட எழுத்தின் வகைகள் என்ன, இலக்கணம் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்தின் வகைகள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிற விஷயங்கள் தான். உயிரெழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள், முதல் எழுத்து 2 வகைப்படும், உயிர் எழுத்து, மெய் எழுத்து. இது எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து படிச்சுக்கிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு மெட்டீரியலாக இருக்குது. அளபடைனா என்ன, மாத்திரை அளவு என்ன, குறிலுக்கு எத்தனை மாத்திரை, நெடில், மாத்திரைனா என்ன, கை நொடிக்கும் நேரத்தையும் கண் இமைக்கும் நேரத்தையும் ஒரு மாத்திரை அளவாக கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி அளபடை, இன்னிசை அளபடை, செய்யுளிசை அளபடை, அளபடையை பற்றின விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிற வகையில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குற்றியலுகரம்னா என்ன, குற்றியலுகரத்தோட வகைகள் என்ன, நெடில்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், இது மாதிரி அதனுடைய வகைகளை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டோடு கொடுத்துருக்காங்க. அறுசுவை பற்றிய ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய் தீர்க்கும் மூலிகைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பொதுத்தமிழ் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற கண்டென்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லையும் இலக்கணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் இந்த செகண்ட் சாப்டரில் ரொம்பவே டீட்டெயிலாக இருக்குது. முதல் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், மாத்திரை, அதே மாதிரி அளபடைகள்,
அதேமாரி இந்த அளபடையை பற்றி தெளிவாகவே வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டுகளோட. குறுக்கங்கள், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், இது எல்லாமே நம்ம படித்தது தான், 10th லெவலில் படித்தது தான். இருந்தாலும் இதை வந்து ஒரே ஒரு சிம்பிளான மெட்டீரியலாக நம்ம வந்து படிக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாரி சொல் வகைகள், பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், அதனோட எடுத்துக்காட்டு அப்படின்னா என்ன, இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது தனித்து இயங்காது. இதை மாதிரி படிக்க தெளிவாகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. அதே மாதிரி இலக்கிய வகை சொற்கள், இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர், எதிர்மறை சொற்கள், வேற்றுமை, முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை. வேற்றுமை என்றால் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது. 8 வகையான வேற்றுமை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வேற்றுமை உருவுகள்லாம் என்னன்றது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அது ஆகு பெயர். இந்த சாப்டர் 2ல இலக்கணத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை படித்தாலே போதுன்ற அளவுக்கு தான் இருக்குது. தனிமொழினா என்ன, தொடர்மொழி, பொதுமொழி, அது மாதிரி புணர்ச்சி விதிகள், அடுக்கு தொடர், இரட்டை கிளவி, சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது இந்த மெட்டீரியலு. யாப்பு இலக்கணம், சீர், ஈரசை சீர்னா என்ன, தலைனா என்ன, அடினா என்ன, எதுகை மோனைகள், அதே மாதிரி பா வகைகள், வெண்பா, ஆசிரியப்பாவோட இலக்கணம் என்ன, அது எப்படி இருக்கும், வெண்பாவோட ஓசை வந்து செப்பல் ஓசை, ஈற்றடி, முச்சீர், ஏனைய அடி, நாச்சீர், இதெல்லாம் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் வரலாம். அதே மாதிரி வந்து எத்தனை அடிகள் வந்து வெண்பா இருக்கும், 2 முதல் 12 அடி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவோட பொது இலக்கணம் என்ன, அகவல் ஓசையில் வரும். 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும். அதே மாதிரி பொருள் இலக்கணம், அப்புறம் ஐந்திணை வகைகள், அன்பின் ஐந்திணை, அப்புறம் நில வகைகள், 5 நில வகைகள் சொல்கிறோம் இல்லையா, அது பெரும்பொழுது, சிறுபொழுதுகள், அதனுடைய காலங்கள் என்ன, சிறுபொழுதோட கூறுகள் என்ன, அது மாதிரி எந்த திணைக்கு எந்த பெரும்பொழுது, சிறுபொழுது, இதுவுமே வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் அடிக்கடி கேட்குற கொஷின். குறிஞ்ச திணைக்குரிய சிறுபொழுது என்னன்னு கேட்கலாம். யாமம், மாலை, வைகரை, ஏற்பாடுன்னு சொல்லிட்டு கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி இது இந்த இந்த அட்டவணையும் நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஐவகை நிலம், அந்த நிலத்துக்குரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். புறப்பொருள்னா என்ன, அதே மாதிரி அதில் வந்து புறத்திணைகளில் வந்து 12 வகை இருக்குது. அந்த 12 வகை புறத்திணைகள் என்ன, அதை பற்றி சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திரும்பவும் திருக்குறள், அதே மாதிரி வந்து அற இலக்கியங்கள் என்னென்ன இருக்குது, அதை பற்றியும் வந்து இருக்குது. இதில் சில விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடாக ஒரு சில இடத்துல இருந்தாலுமே டிஃப்ரெண்ட்டான வேலை, டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷனை நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. நாலடியார் பற்றின விஷயங்கள், திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, இதை எழுதினவங்க யார், எத்தனை பாட்கள் இருக்குது, எத்தனை அடிகள் இருக்குது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கம்பராமாயணத்தை பற்றி, எழுதின காலம், ராவண காவியம், 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், எல்லாத்த பற்றின இன்ஃபர்மேஷன், டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் நிறையவே இருக்குது. ஸோ என்ன கேட்டால் இதை நீங்கள் ஃபுல்லாக படித்தா கூட உங்களுக்கு வந்து அந்த தமிழ் பேப்பரை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் சாப்டர் 2ல் கொடுத்துருக்கிற விஷயங்கள். அதேமாரி பிற மொழி சொற்களுக்கான தமிழ் சொற்களும் கொடுத்துருக்காங்க. நான் சும்மா ரஃபாக உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். தொகை சொற்கள், நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயிலாக படித்து பயன்பெறலாம். அதே மாதிரி சாப்டர் 3, இந்த சாப்டர் 3ல பார்த்தீங்க அப்படின்னா இதே இந்த காப்பியங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு லைனில் சொல்லியிருக்காங்க. நல்ல பாயிண்ட்ஸாக இருக்குது இதெல்லாம். இதில் அது இல்லாமல் மற்ற இதில் இல்லாத விஷயங்களும் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள், அது மாதிரி நாடகக்கலைக்கு புத்துயிர் ஊட்டியவர்கள், பரிதிமார் கலைஞர், பாவேந்தர் பாரதிதாசனை பற்றிய குறிப்புகள்,
இதை மாதிரி நிறைய வந்து தற்கால கவிஞர்கள் பற்றியும் இருக்குது. அதே மாதிரி விடுதலை போரில் பங்கு பெற்றவர்கள், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதுலேயும் இருக்குது. வேற்றுமை உறவுகள், இது வந்து சாப்டர் 3ல் இருக்குது. அது மாதிரி சாப்டர் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவிஞர்கள் பற்றின விஷயங்களை கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன். இதுவுமே வந்து டிஆர்பி எக்ஸாம்ஸில் நிறைய வருது. பாரதிதாசனோட இயற்பெயர் புரட்சி சுப்புரத்தினம், புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன். பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் மாணிக்கம். ஸோ இதை மாதிரி கொஷின்ஸ்லாம் கூட உங்களுக்கு வரும். இதை பற்றி புலவர்கள் பற்றின நிறைய இருக்குது உங்களுக்கு. அது மாதிரி எந்தெந்த நூல்களை யார் யார் இயற்றினான்னு இருக்குது. அதே மாதிரி சில இதில் வந்து ஒரு புலவரை பற்றி மற்றவங்க பாராட்டி இருக்காங்கன்னா அதை கொடுத்து கூட உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வரும். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்? நெல்லை சு. முத்து. ஔவையார் இயற்றிய நூல்கள், மக்கள் கவிஞர்னு யாரை சொல்கிறோம்? காமராசரின் சிறப்பு பெயர்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யாரு? மல்டிபிள் சாய்ஸில் வரலாம், முடியரசன். ஸோ இதில் வந்து இதுவுமே வந்து மல்டிபிள் சாய்ஸுக்குரிய நிறைய விஷயங்கள் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்டவணையாக இருக்குது. அதேமாதிரி 5வது சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய தலைப்புகளில் சிறு குறிப்புகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழில் வந்து ஒரு சென்டென்ஸை கொடுத்து அது வந்து கரெக்டான திருத்தமான சென்டென்ஸாக கொடுக்க சொல்கிறது. ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்கிற எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. உடன்பாட்டு பன்மொழியில் என்னென்ன பிழைகள் வரும், அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம். அது மாதிரி எழுவாய் பயனிலை பொருந்தாமை, இது எல்லாமே இது ரிலேட்டடாக கூட வரலாம். உங்களுக்கு வந்து விலங்குகளோட மரபுகள், வினை மரபு சொற்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அறநூல்கள் பற்றின இது வந்து பொதுத்தமிழ் திரு ஆழ்வார்களை பற்றி, நாயன்மார்களை பற்றி, மரபு கவிதைகள், தற்கால கவிஞர்கள், புது கவிதைகள் பற்றி இருக்குது. வாணிதாசன், கண்ணதாசன், இதை மாதிரியான கவிஞர்களை பற்றியும் உங்களுக்கு வந்து இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க ஷார்ட்டாக. அதேமாதிரி சாப்டர் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணங்கள். இதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து சில விஷயங்கள் ரிப்பீட் ஆனால் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷனை உள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ புணர்ச்சி விதிகள் அங்கே ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து எடுத்துக்காட்டோட கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. அலகிட்டு வாய்ப்பாடு, பாவகைகள், வேற்றுமைகள், ஆகுபெயர்கள், இதுவுமே நல்லா இருக்குது. ஒன்றுத்துலேயும் புது விஷயங்கள் இருக்குது. இடைக்கால இலக்கியங்கள் பற்றியும் கொடுத்துருக்காங்க. விருதுகள், யார் யார் எந்தெந்த விருதுகள் வாங்கியிருக்காங்கன்றது இருக்குது. அது மாதிரி கவிஞர்களோட அடைமொழிகள் இருக்குது. இதுவும் நம்ம படிச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதுலேருந்து கொஷின்ஸ்லாம் வரும். இது சாப்டர் 6ல் இருக்கிறது. அது மாதிரி சாப்டர் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொதுத்தமிழ் இலக்கணம் தான் இதுவும். ஏற்கனவே கொடுத்துருக்கிறதுல வந்து ஏற்கனவே பல சாப்டர்ஸில் கொடுத்துருக்கிறத இங்கே வந்து இன்னமுமே வந்து ஷார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இல்லாத விஷயங்களும் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த யசோதர காவியம், இதை மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கவிஞர்களோட அடைமொழிகள், இலங்கை தமிழ் கவிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறத கூட இருக்கு பாருங்க. இதை மாதிரி கொடுத்து இதை சொன்ன கவிஞர் யாருன்னு கேட்கலாம். ஸோ இது வந்து சாப்டர் 7ல் இருக்கிறது. தமிழ்ச்சொல், ஒரு ஆங்கில சொல்லை கொடுத்து தமிழ்ச்சொல் கேட்குறது, அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ணாவின் பொன்மொழிகள், இது 7ல் இருக்குது. சாப்டர் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து
மல்டிபிள் சாய்ஸில் வர மாதிரியே ஒரு கொஷின் ஆன்சர் வகையில் இது இருக்குது, ஒவ்வொரு சொல்லில் இருக்குது. கரித்துண்டு நாவலை எழுதியது யார்? மு வரதராசன். பதிற்று பத்தில் 3ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் யார்? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். ஸோ இப்போ இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க. நம்ம வந்து தேடி படிக்கிறதுக்கு இவங்களே வந்து தொகுத்து கொடுத்துட்டதுனால இதையும் நம்ம வந்து நல்லா படிச்சுக்கலாம். நந்தி கலம்பகம் எழுதப்பட்ட காலம் கிபி 880. அற்புத திருவந்தாதியை பாடியவர் காரைக்கால் அம்மையார். இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இதுலேயே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் மாதிரியே இதுலேயுமே வந்து கொஷின் வித் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சாப்டர் 8ல் இருக்குது. அது மாதிரி சாப்டர் 9ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவிஞர்கள் பாடிய புலவர்கள் பாடிய அந்த பாட்டுகள்லேருந்து வரிகளை கொடுத்து அதை வந்து யார் எழுதுனது அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ்க்குள்ள முக்கிய பாடலடிகள் கொடுத்துருக்காங்க. வசன கவிதைகள், முக்கிய பாடல் வரிகள், அதை எழுதுனது யார் அப்படின்றது. இதுவுமே நான் நிறைய ஒரு டிஎன்பிசியோட குரூப் எக்ஸாம்ஸில் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வந்து அறிஞர் பொருள், முக்கிய பாடலடிகள், இது மாதிரி நிறைய முக்கிய பாடலடிகள் கொடுத்துருக்காங்க. சாப்டர் 9 ஃபுல்லாகவே இதுதான் இருக்குது. ஸோ சாப்டர் 9 நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அதே மாதிரி சாப்டர் 10ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாமே வந்து கன்சாலிடேட்டட் இன்ஃபர்மேஷன் தான். இதில் வந்து பல நூல்கள், சிறுகாப்பியம், பெருங்காப்பியங்கள்லாம் ரிப்பீட் ஆனால் கூட ஒவ்வொரு சாப்டர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய புது இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இதழ்கள், எந்தெந்த கவிஞர் என்னென்ன இதழ்களை வந்து பதிப்பிச்சிருக்காங்க, நடத்தினாங்கன்றது இருக்குது. பாரதிதாசன் குயில், சுரதா வந்து காவியம், அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன், அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட பாரம்னு ஒரு இதழ் நடத்தினார். இதை மாதிரி நிறைய இருக்குது. பாடல் எண்ணிக்கைகள் இருக்குது. மற்ற இதில் நூல்கள் பற்றின இன்ஃபர்மேஷன். இதை மாதிரி விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. அதுமாரி அந்த நூல்களில் சொல்லப்படுகிற சில விஷயங்களையும் இதில் சொல்லியிருக்காங்க. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? முக்கியமான கொஷின். 24. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கூட நமக்கு வந்து நிறைய கிடைக்குது இதில். சிறப்பு பெயர்கள் ஏற்கனவே வந்து நம்ம வந்து அடைமொழிகள் பார்த்தோம். சிறப்பு பெயர்கள் அதையும் கொடுத்துருக்காங்க. கவிஞர்களோட சிறப்பு பெயர்கள், புலவர்களோட சிறப்பு பெயர்கள். ஸோ இந்த 10 சாப்டர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 சாப்டரில் உள்ள எல்லாத்தையும் தரவு பண்ணிடுங்க. பெரும்பாலான கொஷின்ஸ் இதுலேருந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழை பார்த்து வந்து ஃபஸ்ட்டு தமிழ் பேப்பரை பற்றி நம்ம அகாடமிக்கு நிறைய வந்து நமக்கு வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டு நமக்கு வந்து நம்ம கேண்டிடேட்ஸு மற்றவங்க யூடியூப் வீடியோஸ் பார்க்குறவங்களும் கேட்குறாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு, கிளாஸஸ் எதுவும் கண்டக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நமக்கு எல்லாமே செல்ஃப் ப்ரிப்ரேஷன்லேயே பண்ணுறது தான். இதுக்கு வந்து சிறப்பாக என்னத்தை கிளாஸ் எடுக்கிறதுன்னு தான் நமக்கு வந்து புரியல. ஏன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம கேதர் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை தான் படிக்கணும் நம்ம. ஸோ இதை வந்து ஒரு ஸ்கூல் மாதிரியோ ஒரு ட்ரைனிங் கிளாஸ் மாதிரியோ நடத்துறது வந்து கஷ்டம். ஸோ நம்ம செல்ஃப் ஸ்டடியில் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கேதர் பண்ணிவிட்டு ஈஸியாக படிச்சுக்கலாம். அதுதான் நாங்கள் வந்து தமிழுக்காக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையோட இந்த மெய்நிகர் கற்றல் தளத்தில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது ஏற்கனவே நாங்கள் ஒரு காணொலியில் கொடுத்துருக்கோம். அந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்காக நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம். நீங்கள் அதையும் வந்து பார்த்து பயன்பெறலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் பல பயனுள்ள தகவல்களுடன் உங்களை அடிக்கடி நாங்கள் யூடியூப் சேனலில் சந்திக்கிறோம். எங்களுடைய வித்யாபூன் அகாடமி யூடியூப் சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.